வெல்கம் பேக் டு கனி தக்ஷி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டன் குழம்பு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமா வீட்டு குழம்பு மிளகாத்தூளும், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணதும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதை தான் நான் போட்டு நல்லா வேக வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா சோம்பு, பட்டை, லவங்கம், 2 பிரிஞ்சி இலை இதை நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு சின்ன ஆனியன் சின்ன வெங்காயமும் கொஞ்சமா பெரிய வெங்காயமும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக கொஞ்சமா நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக கொஞ்சமா சால்ட் இதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுலயும் தக்காளி சேர்த்துருக்கோம். இதுல ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து இதுலேயே போயிடும். நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கறியை நம்ம இதனோடு சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா? நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சிருக்கிறதோட சேர்த்துடலாம். காரம் எல்லாம் இதுலேயே செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் வேணும்னாலும் போட்டுடலாம். ஏன்னா குழம்பு கொதிக்கும் போதே நல்லா கொதிச்சிரும். அதனால இப்போ மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு இதை நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லாவே கொதிக்க விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுண்ட வச்சிடலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்துடுறேன். ஏன்னா மிளகுத்தூள் ஸ்மெல் எல்லாம் போகணும் இல்லைங்களா? கொதிக்கும் போதே நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளவு இது கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுறலாம். கடைசியாக நான் கொஞ்சமாக தேங்காய், கசகசா, ஒரு 4, 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சி நான் இன்னைக்கு ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். இன்னைக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இது இட்லிக்கு, தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் சூப்பராக மட்டன் குழம்பு ஈஸியாகவே வச்சிடலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.